கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதல். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், இரட்சணியம் என்றும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று வேதாகமம் அறிவுரை சொல்லுகிறது. இரட்சணியம் என்ற தலைச்சீராவை இப்பொழுது விட்டுவிடுவோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். இன்றைக்கி உலகத்தில் காரியங்களை பார்க்கும் பொழுது நமக்கு விரோதமாய் உலகம், மாமிசம், பிசாசு நம்மை எதிர்த்து போராடுகிறதா இருக்கின்றது. எப்பொழுது ரட்சிக்கப்பட்டோமோ, எப்பொழுது நாம் கிறிஸ்துவிடத்தில் நாம் வந்தோமோ, எப்பொழுது ஆண்டவருடைய குடும்பத்தில் வந்து சேர்ந்தோமோ, அப்பொழுதே வானமண்டலத்திற்கிற அந்த பொல்லாத ஆவிகள், சேனைகள் உங்களோடும் என்னோடும் அது போராட ஆரம்பித்து விட்டது. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, இந்த போராட்டத்தை நீ ஜெயமெடுக்க ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தள்ளப்பட்ட பிசாசுடைய நோக்கம் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடி தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரே நோக்கமும் கங்கணம் கட்டினவனாய் இந்த பூமியில் அவன் அலைந்து திரிகிறவனாய் இருக்கின்றான். ஒரு எரிச்சலோடு திரிகின்றான், ஒரு பொறாமையோடு திரிகின்றான், ஒரு முழு மூச்சோடு திரிகின்றான். ஏன் இந்த ஜனங்கள் பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க கூடாது? இந்த ஜனங்கள் பின்வாங்கி போக வேண்டும், இந்த ஜனங்கள் வணங்குகிற ஆராதிக்கிற அந்த தேவனை விட்டு விலக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு வானமண்டலத்திற்கிற எல்லா பொல்லாத ஆவிகள் இந்த நாட்களில் இறங்கி கிரியை செய்கிறபடினால்தான் ஆண்டவர் இன்று உங்களோடு பேச சொன்னார். என் ஜனம் இதிலிருந்து தப்புவிக்க வேண்டும் என்றால் ஆவியின் பட்டயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆவியின் பட்டயத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார். இன்றைக்கி எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு வேதாகமம் நமக்கு முதலாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் அந்த சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. வேதம் பல்லிடத்திலே நமக்கு சொல்லுகிறது, அன்பு செய்யுங்கள், அன்பு செய்யுங்கள், அன்பு செலுத்துங்கள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் அதே வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, யுத்தத்தை செய்யுங்கள், நீங்கள் யுத்தம் செய்யுங்கள். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் நாம் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு நாம் அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூற வேண்டும். பிறரிடத்திலே நம்மைத்தானே நேசிப்பது போன்று அன்பு கூற வேண்டும். சத்துருக்களை சிநேகித்து அவர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது, அந்தகார வல்லமையை நீ மேற்கொள்ளும்படி, அந்தகார வல்லமை நீ அழிக்கும்படி, அந்தகார வல்லமை உன் வாழ்க்கையை ஊடுருவாதபடிக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீ யுத்தம் செய்ய வேண்டும், நீ யுத்தம் செய்ய வேண்டும். இன்றைக்கி தேவ பிள்ளையே, நாம் கர்த்தரின் சேனைகளில் இருக்கிறோம். சங்கீதம் 46:11 நீங்கள் வாசித்து பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் வாக்களிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்களித்ததை அவர்கள் சுதந்திரிக்க வேண்டும். ஆனால் சுதந்திரிப்பதற்கு ஒரு நிபந்தனை இருந்தது. அங்கிருந்த ஒரு 7 ராஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அவர்கள் யுத்தம் பண்ணி அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு மேன்மை, ஒரு வாக்குத்தத்தத்தினுடைய நிறைவு நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் அங்கு வைக்கின்றார். இங்கு 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் நீ தோற்கடிக்க வேண்டும், நீ அவர்களோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு ஒரு யுத்தத்தை வைத்தார். அவர்கள் யுத்தம் பண்ணினார்கள், அவர்கள் தோற்கடித்தார்கள், அந்த கானானுடைய நிறைவுக்கேற்ற மகிமையை கண்டார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளையே, பரம தேவனாகிய நம் தேவன் அவர் பரம கானானை பெறுவதற்கு சத்துருவாகிய பிசாசோடு கூட யுத்தம் செய்து ஜெயம் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கின்றார். உன் வாழ்க்கை, உன் குடும்பம், உன்னுடைய காரியங்கள் அல்லது சபை ஒரு மேன்மையை காண வேண்டும் என்றால் இன்றைக்கு வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு, அந்த பொல்லாத கிரியைகளோடு, பொல்லாத அந்தகாரங்களோடு, உலகத்திற்கிற மந்திரவாதிகளோடு, உலகத்திற்கிற அநீதிகளோடு நாம் யுத்தம் பண்ணியே ஆக வேண்டும், யுத்தம் பண்ணியே ஆக வேண்டும். நான் 2 நாட்களுக்கு முன்பாக இங்கு செஃபி டைசஸுடைய
போதகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 85லிருந்து 90 பேர் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு நான் சொன்னேன், இனி காலங்கள் நாம் அமர்ந்திருக்கிற காலம் அல்ல. ஏனால் பொல்லாத ஆவிகள் வானமண்டலத்திலிருந்து இறங்கி இன்றைக்கு பொல்லாத மனுஷர்களுக்குள் கிரியை செய்து ஆலயங்களை பூட்டுவதையும் ஆலயங்களுக்குள் வந்து ஆலயங்களை நடத்த விடாதபடி ஆராதனை நடத்த விடாதபடி தடை செய்கிற ஒரு நாள் வந்தாகிவிட்டது. இந்த நாளை நானும் நீங்களும் அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் ஒரு யுத்தத்தை நாம் செய்துதான் ஆக வேண்டும், ஒரு யுத்தத்தை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர்களோடு கூட நான் பேசி அவர்களோடு இணைந்து நான் சொன்ன பொழுது அவர்கள் என்னோடு ஏற்றுக்கொண்டு சீக்கிரத்தில் அந்த யுத்தத்திற்கு ஒரு சேனையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு தேவப்பிள்ளை நம்முடைய குடும்ப வாழ்க்கை அல்லது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மேன்மையின் வாழ்க்கையாய் மாறுவதற்கு எதிராய் ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். அவன் நிற்கிறான், ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று நிற்காதீங்க. கர்த்தர் இங்கு சொல்லுகிறார், நீ யுத்தம் செய், நீ யுத்தம் செய். நீ மகிமையை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், என் நேசகரத்தினுடைய மகிமை நீ காண வேண்டும் என்றால், அந்த எதிராளியாய் இருக்கிற அந்த சத்ருவோடு நீ யுத்தம் செய். அந்த பரம கானானை சுதந்திரிக்க நீ யுத்தம் பண்ணி ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் கொடுத்த கட்டளை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஜெயம் கொண்டவர்களாய் விளங்கின பொழுது அவருடைய வாழ்க்கையில் அந்த பரம கானானுக்குள் அவர்கள் போக முடிந்தது. ஜெயம் கொள்கிறவன் எவனோ என்ற கம்பீரமான குரலை நாம் இந்த நாளிலே வெளிப்படுத்த ஆகமத்திலே பார்க்கின்றோம். ஜெயம் கொண்டவர்களுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். வெளிப்படுத்தல் ஆகமம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதோடு மாத்திரமல்ல, நான் அவன் தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய குமாரன் தீமோத்தேயுக்கு எழுதுகிற பொழுது அங்கு சொல்லுகிறார், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். நீ உன் காலங்களில் யுத்தத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். பிசாசோடு போராடுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறாய். தேவப்பிள்ளையே, அன்பு கூற வேண்டிய காரியத்தில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூற வேண்டிய நிலைகளில் பிறருக்கு அன்பு செய்ய வேண்டும். அது அப்பாற்பட்டது, இது அப்பாற்பட்டது. ஆகவே ஆண்டவர் தான் அன்பு செய்ய சொல்லியிருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போறோம் இல்லை, ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். அவருடைய சேனைக்குள் இருக்கும்படி, அந்த யுத்தத்தில் இருக்கும்படி ஆண்டவர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆயத்தமாக வேண்டும், நாம் ஆயத்தமாக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சாத்தான் என்ன செய்கிறான்? அவன் யுத்த களத்திலே அவன் இறங்கி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னைக்கு தேவ பிள்ளையே, அவன் யுத்த களத்திலே பார்கள், நேரடியாக வருவான், மறைமுகமாக வருவான், சில மனுஷர்கள் மூலமாக தந்திரமாக மோதுவான். பல பல விதங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவன் தந்திரத்தை கொடுத்து அந்த தந்திரத்தின் மூலமாக ஜனங்களை கீழே விழத்தட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் செய்வான். இன்னைக்கு இது இந்த பூமியானது ஒரு சாதாரண இடமல்ல, ஒரு விளையாட்டு களம் அல்ல. இந்த பூமியானது ஒரு யுத்த களம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஆகவே நம்முடைய தேவன் சேனையின் தளபதியாய் ஆண்டவர் நமக்காக அந்த யுத்த களத்திலே பராக்கிரமுள்ள தேவனாய் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் ஒரு நாளும் தோல்வி அடைந்தவர் அல்ல. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நிச்சயமாகவே நான் ஜெயம் தருவேன் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளை யோவான் 16:33 வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவராய் இயேசு உலகத்தை ஜெயித்தார் என்று, மரணத்தை ஜெயித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஆபிரகாமுடைய விசுவாசம், ஆபிரகாமுடைய நிலையை வாசித்து பாருங்கள். அவர் விசுவாசிகளின் தகப்பனாய் மாத்திரமல்ல, யுத்த வீரனாய், யுத்தத்திற்கு ஏற்ற ஒரு தளபதியாய் அவர் இருந்தார் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு லோத்துவை குறித்து பார்க்கும் பொழுது, லோத்து சிறைப்பட்ட பொழுது அந்த 4 ராஜாக்களையும் அவன் எதிர்த்து தன் வீட்டில் எதிர்த்து வருவதற்கு தன் வீட்டிலே பிறந்த 318 பேர்களை அவர்களுக்கு ஆடை அணைகளை அணிந்து கொண்டு அவன் யுத்தத்திற்கு கடந்து சென்று அங்கு முறியடித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுபோல நீங்கள் சற்று தீர்க்கதரிசியாகிய எலியாவை சற்று யோசித்து பாருங்கள். கார்மேல் பர்வதத்திலே அவன் ஒரு தனி மனிதனாக இருந்தால் அவனுக்கு எதிராக 450 பாகால் தீர்க்கதரிசிகள், அவனுக்கு பின்னாக ஆகானுடைய கூட்டங்கள் பல விதத்தில் அவர்களுக்கு நின்று கொண்டிருந்தது. ஆனால் அந்த தனி மனுஷனோ சேனைகளின் தளபதி நம்முடைய கர்த்தராகிய இயேசு தேவாதி
தேவனை அவள் தலைவராக வைத்திருந்தபடினால் அந்த ஒரு மனுஷன் அந்த கார்மேல் பர்வதத்திலே தன் சொந்த கையாலே 450 தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டதையும் ஓட ஓட அந்த யுத்த வீரர்களை விரட்டினதை நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை பிரச்சனை வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவி கூட்டமே வரட்டும், நீ தனித்து நிற்கும் பொழுது சேனைகளின் தலைவர் நம் தேவாதி தேவர் அவர் நம்மோடு இருக்கிறபடினால் தோல்வி என்பது கிடையாது. ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துணியா உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் 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 வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். கரதடி கதற ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கரதடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் யுத்தத்தில் வல்லவர், அவர் ஜெயம் கொடுக்கிறவர், ஜெயத்தின் தேவனவர். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:57 வாசித்து பார்க்கும் பொழுது ஜெய கிறிஸ்து உங்களுக்கு முன்னே செல்கிறார். ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே செல்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 24:8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் யுத்தத்திலே பராக்கிரமுள்ள தேவன் என்று சொல்லுகிறது. சங்கீதம் 46:11 வாசித்து பாருங்கள். கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம், அவருடைய நாமம் அவர் சேனைகளின் கர்த்தர். ஆகவே தேவப்பிள்ளையே, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்துக்கு நாம் பின்வாங்கி போயிடாதபடி அந்த யுத்தத்திற்கு வேதம் சொல்லுகிறது, நீ ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். ஆவியின் பட்டயம் பலவிதமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஏதோ ஒரு ஆவியின் பட்டயம் என்று சொல்லல. முதலாவதாக நீ பட்டயத்தை எடுத்துக்கொள். 2 கொரிந்தியர் 10:4 வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளதலாய் இருக்கின்றது. அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு அது தேவ பலமுள்ளவளாய் இருக்கின்றது. எது? தேவனுடைய பட்டயம். தேவனுடைய பட்டயம். இன்னைக்கு ராஜா தங்கள் வீரர்களை என்ன செய்கிறாங்க? போருக்கு அனுப்புகிறாங்க. போருக்கு அனுப்பும் பொழுது சும்மா வெறுமையாக அந்த பேண்ட் சட்டையோட டைய கட்டிட்டு அனுப்பல. அவங்க என்ன செய்கிறாங்க? யுத்தத்திற்கு வேண்டிய ஆயுதங்கள், கேடகங்கள் அவர்கள் நல்லா தரித்து கொண்டு அவங்க சொல்கிறாங்க, கம்பீரமாய் அவர்கள் உற்சாகத்தோடு செல்லும்படி அந்த ராஜா அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு நல்ல ஒரு விசுவாசத்தை கொடுத்து அனுப்புகிறது வழக்கம். இன்னைக்கு தேவப்பிள்ளையே, அதைத்தான் இங்கு வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கங்களாகிய அந்த தேவ அணிகலன்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அது 6 வகையான காரியங்கள். 1 சத்தியம் என்ற அரைக்கச்சை, 2வது நீதி என்னும் மார்க்கவசம், 3வது ரட்சிப்பு என்கிற தலைசீரா, 4வது ஆயுத்தம் என்கிற பாதர் பரட்சை, 5வது விசுவாசம் என்கிற கேடகம், 6வது தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஆகவே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எதிரிகளை
தாக்கி அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது வல்லமையுள்ளதாக. தாவீது கோலியாத்திடத்தில் செல்லும் பொழுது அவன் கோலியாத்திலே என்ன செய்தான்? அவனுக்கு சும்மா தான் போகிறான், கல்லை தான் எடுத்துகிட்டு போனான். ஆனால் கடைசியில் அந்த கல்லால் எடுத்து அவனை அடித்து நொறுக்கின பொழுது அவன் என்ன செய்தான்? அவனுடைய பட்டயத்தை எடுத்து உருவி என்ன செஞ்சான்? அவனை கொன்று போட்டான். ஹல்லேலூயா! அவனுடைய பட்டயத்தை எடுத்தான். இன்னைக்கு பட்டயம் இல்லாமல் யாரும் யுத்தத்திற்கு செல்ல முடியாது. இன்னைக்கு பட்டயம் தானாக இயங்காது. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு நாம் அதை எடுத்து கையில் எடுத்து அந்த பட்டயத்தோடு கூட இந்த கடைசி காலத்தின் வானமண்டல பொல்லாத ஆவிகளோடு யுத்தத்திற்கு நாம் ஆயத்தமாக வேண்டிய ஆண்டவர் சொல்லுகிற காரியம், தேவ வசனம் எப்பொழுதும் நம்முடைய நினைவிலோ, தேவ வசனம் எப்பொழுதும் நம்முடைய நெஞ்சிலோ, தேவ வசனம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற ஒரு நிலையில் இருந்தால்தான் நமக்கு பெரிய காரியத்தை செய்ய முடியும். எழுதியிருக்கிறதே என்று சொல்லி சாத்தானை வீழ்த்த முடியும். தேவவசனத்தில் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஆண்டவருடைய பட்டயத்தை நாம் எடுக்கணும்னா வெறுங்கையில் நம்ம போன சாத்தானை வீழ்த்த முடியாது. இன்னைக்கு வேதம் சொல்கிறது, இன்னைக்கு யாக்கோப்பு 4:7 வாசித்து பாருங்கள். இன்னைக்கு வேதம் சொல்லுது, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் என்ன செய்வானா? உங்கள் பக்கத்தில் நிற்பான், உங்களை விட்டு ஓடி போவான். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்லுங்கள், நாம் சாத்தானை எதிர்த்து நிற்கும்போது பிசாசு நம்ம விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பிசாசு நிற்க முடியாதுங்க. எப்போ பார்த்தாலும் பிசாசு பிசாசு அவனுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. எந்த பிசாசு தேவ மனுஷனுக்கும் தேவ மனுஷிக்கும் உண்டாக நிற்க முடியாது. காரணம், ஆண்டவர் நம்மை யுத்தத்திலே பழக்க வைக்கும்படியாக சில வேளைகளில் சில பிசாசுக்கு இன்னைக்கு அன்பு சகோதரன் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தில் இதோ பழக்க வைக்கிற காரியம், உன்னை புடமிடுகிற காரியத்தில் உன்னை நான் பழக்க வைக்கிறேன். அந்த சாத்தானை நீ ஜெயம் எடுப்பதற்கு உன் மகன் மீது அந்த பாரத்தை வைத்து, இந்த வேதனையை வைத்து உன்னை பழக்க வைக்கிறேன் என்று சொல்லி அவரை தேற்றின வசனத்தை அவர் சொன்னதை பார்த்தோம் அல்லவா? ஆகவே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற உபத்திரவமாக இருக்கட்டும், அல்லது எந்த தடையாக இருக்கட்டும், எந்த வேதனையாக இருக்கட்டும், நீங்கள் என்னென்ன செய்யணும்? உடனே போய் வீட்டில் போய் அழுது, ஏதோ விசுவாசத்தை விட்டு இழந்து, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி, ஐயோ இந்த மட்டும் நான் இயேசுவை நான் பார்க்க மாட்டேன், அந்த ஆராதனைக்கு போக மாட்டேன் சொல்லாதீங்க. சொல்லுங்க, நான் கர்த்தர் என் சேனையின் தளபதியாக இருக்கிறார். அவர் கர்த்தர், அந்த சேனையின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் அசைக்கப்படலை. அன்பு சோரி சொன்னாங்க, அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து அந்த பிரபு கிட்ட போய் சொன்னாங்க, நீ இதே சொல்லு. அவன் சொன்னா ஆண்டவர் டாக்டர் ஆச்சரியப்படக்கூடிய அவனுடைய கால்களை சுகமாக்கினார். ஹல்லேலூயா! நீ வார்த்தையோடு கூட பேசு. தேவப்பிள்ளை, ஆண்டவர் உன்னை பழக்கி வைக்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் என்று பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் பயப்படுவதற்காக உனக்குள்ளாக அந்த தெய்வீக அபிஷேகத்தை தரவில்லை, பயத்தின் ஆவியை தரவில்லை, விசுவாசத்தின் கிடகமாகிய அந்த விசுவாசத்தில் நிறைந்திருக்கிற ஆவியை தந்திருக்கிறார். பட்டயத்தை எடுத்துக்கொள், பட்டயத்தை எடுத்துக்கொள். தேவனுடைய நாமம் என்கிற பட்டயத்தை எடுத்துக்கொள், இயேசு என்கிற நாமத்தின் பட்டயத்தை எடுத்துக்கொள். நிச்சயமாய் ஆண்டவர் அந்த பட்டயத்தினுடைய நிறைவு பெற்றதான மகிமையை உன் மூலமாக சத்துரு ஓடுபடி காண செய்வார். எல்லாம் கருதடி கருது சோதரமனு சோதரமனு அவர் நம்மை பழக்க வைக்கிற தேவன். இன்றைக்கி நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் அணிந்து கொண்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பட்டயத்தை எடுத்துக்கொண்டு, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு, வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டு நாம் கடந்து போவோம் என்றால் எந்த எதிராளி நம்மை மேற்கொள்ள முடியாது, எந்த எதிராளி நம்மோடு கூட யுத்தம் பண்ண முடியாது. இன்றைக்கி தேவப்பிள்ளையே, நாம் பாதுகாப்பு இல்லாதபடி இந்த நாட்களில், கடைசி நாட்களிலே இருக்கக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்படுவதாக என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லுகிறோம். ஆகவே இன்று நீ பட்டயத்தை எடுத்துக்கொள். இரண்டாவதாக பார்க்கிறோம், எபிரேயர் 4:12 வாசிப்போமா? எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும் வகையறுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இது இரண்டாவது பட்டயம் என்னவென்றால், தேவ வசனமாகி அந்த பட்டயம் அது சாதாரண, அது ஜீவன் உள்ளது, வல்லமை உள்ளது, அது இருபுறமும் கருக்கும் உள்ளதும். எந்த பட்டயத்தையும் இதோ வெற்றி கொள்கிற பட்டயமாகவோ ஆத்மாவையும் ஆவியையும் நம்முடைய சகல விதமான நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதான ஒரு வேத வசனமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே தேவ வசனம் இருபுறமும் ஒரு கற்குள்ள பட்டயமாக இன்னைக்கு சத்துரு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அவன் வந்தாலும் இந்த பட்டயம் ஒரு காலம் அவனை தப்ப விடாது, அவனை நெருங்க விடாது, அவன் நம்மை மீது மேற்கொள்ள முடியாது. காரணம் தேவ வசனமாகிய பட்டயம் இருபுறமும் கற்குள்ள பட்டயம். ஆண்டவர் சொன்னார், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வெளிப்படுத்தி இந்த தேவ வசனமாகிய பட்டயத்தை நீ எடுத்துக்கொண்டு சொன்ன பிள்ளைகளே, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலோ உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவனிலோ, ஒரு கையை பிடிச்சிக்காங்க, எல்லாரும் ஒரு கையை பிடிச்சிக்க, அப்போ தான் ஞாபகம். கை பிடிக்கலன்னா அந்த கையை பிடிக்கல. சொல்லுங்க. உலகத்தில் இருக்கிறவரிலோ நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். இயேசு பெரியவர், நம் இயேசு பெரியவர். என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்றென்றும் இயேசு பெரியவர். அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. இயேசு பெரியவர் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிற இயேசு பெரியவர் பாத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தேவ வசனமாகிய பட்டயத்தினுடைய சாயல் வார்த்தை என்ன மாறினார்? தேவனாய மாறினார். அந்த தேவன் வார்த்தையாய் வந்திருக்கார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது, பிசாசை போய் எட்டி வச்சு சொன்ன போயிடும், ஓடிடும். நினைக்க முடியுமா உங்கள்கிட்ட? கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் பெரியவர். ஆகவே இன்னைக்கு தேவ பிள்ளையே, இந்த மந்திரவாதி அசுத்த ஆவிகளை எல்லாம் எடுத்து, ஆவியின் வஸ்திரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த ஊழியர் நேராக அனுப்ப ஆரம்பிச்சிட்டான். பலவிதமான செய்வினை, பலவிதமான ஏவலை அவன் அனுப்ப ஆரம்பித்த உடனே ஊழியக்காரருக்கு முன்பாக அந்த சத்துரு பெரிய விளையாட்டெல்லாம் காண்பிக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த ஊழியக்காரர் என் அப்பா கற்றுக் கொடுத்த காரியம், உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர். உன்னிலிருந்து இருக்கிற குட்டி சாத்தானே, உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உன்னை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற பெரியவர் என்னோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் ஜெய கிறிஸ்து என்று அவர் ஜெபிக்க 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 குட்டி சாத்தாலாம் கட 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 எல்லாம் ஓடிச்சு. போய் மந்திரவாதியை போட்டு அடின்னு அடிச்சு கடைசியில் மந்திரவாதி காயத்தோடு அந்த ஊழியரை தேடி வந்துட்டான். வந்து சொல்கிறான், ஐயா நீ அப்பயே சொல்லியிருந்தீங்களா, உனக்கு விரோதமாக நான் செஞ்சுருக்க மாட்டேனே. இப்போ எனக்கிட்ட இருக்க குட்டி சாத்தாலாம் ஓடிட்டான். இப்போ பாருங்க, முதுகெல்லாம் வீங்கி கதெல்லாம் வீங்கி இருக்கு. என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். 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 இன்று உன் குடும்பத்தில் அற்புதத்தை செய்கிற இயேசு பெரியவர் பெரியவர் பெரியவர். தேவப்பிள்ளை, நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். யார் அந்த கர்த்தர்? 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட தேவகுமாரன். ஏசாயா 54:17 நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கும் எந்த ஆயுதமும் வாக்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். தேவன் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். ஏசாயா 59:19 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் உங்களுக்கு இல்லை, அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வரட்டுங்க.
உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர் கொடியேற்றும் போது அந்த சத்துரு கொண்டு நிற்கவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தேற்றுப்படி கர்த்தர் வார்த்தையை கொடுக்கிறார். ஆகவே வசனம் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரது வாயிலிருந்து வருகிறதான வார்த்தையே அவருடைய வசனமாக இருக்கின்றது. யோவான் 1:1 நான் சொன்னபடியே ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனால் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்போ உலகத்தில் இருக்கிற காட்டில் தேவனுடைய வார்த்தை பெரியது. அந்த வார்த்தைக்குள்ளே தாங்க எல்லாமே. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நீ அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கி தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோது நம்ம வெளிப்படுத்த 1:16 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அவள் வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவர் முகம் வல்லமையினால் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஆகவே கர்த்தர் இன்னைக்கு சாத்தானோடு கூட யுத்தம் பண்ணும் பொழுது அவர் சுய பலத்தினால் யுத்தம் பண்ணல, அல்லது ஞானத்தினால் யுத்தம் பண்ணல. அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, தேவ வசனத்தினால் பயன்படுத்தி, சாத்தானே தேவ வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறதே, ஓடிட்டான் சாத்தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தைக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய. ஏனென்றால் அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறபடினால அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. அதுக்கு தான் வேத வசனத்தை நல்லா வாசிக்கணும். வேத வசனத்தை வாசிக்கிறதோடு இல்லை, அதை நல்லா குறித்து கோடு போட்டு அதை மனப்பாடம் பண்ணணும். அந்த வசனத்தை எடுத்து உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் நல்லா புசித்து எப்படி திருப்தி அடைகிறீர்களோ அதுபோல் அந்த வசனத்தை வச்சு பாருங்கள். ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஆண்டவருக்கு சொன்ன ஒரு கடன் பிரச்சனை வைங்க, சொல்லுங்கள், ஆண்டவரே என் கைடிச்சை பிரயாசங்களை நீ ஆஸ்வதிப்பாய், இதோ நீ புசித்து திருப்தி அடைவா என்று சொல்லியிருக்கிறீங்க. அப்படியே இந்த வசனத்தை சொல்லுங்க, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறும். ஹல்லேலூயா. உன் கைடிச்சை தொழில் இருக்கிற போராட்டம் மறையும். வசனத்தை எடுங்க, அந்த இதே வசனமாக பட்டயத்தை எடுங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். உன் போராட்டம் பிரச்சனை இன்னைக்கு நோய் திருக்கணும்னா அந்த வாக்கு தத்தங்களை எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே நீர் எனக்கு பரிகாரியை கத்த, எந்த விதமான எகிப்தினுக்கு வந்த கொடிய வியாதியை வரப்பனே நீரே பரிகாரியை கத்தன்னு சொன்னீங்களே, என்கிட்ட இருக்கிற வியாதி இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் புறப்பட்டட்டும் சொல்லுங்க, வியாதி சுகமடையும். ஹல்லேலூயா. இன்றைக்கே சுகமடையும். ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா, இப்பொழுதே சுகமடையும், இந்த வேளையிலே சுகமடையும். இப்போ அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது, அந்த குணமளிக்கும் வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. என் பரிகாரிய கர்த்தருடைய தழும்புலிருந்து புறப்படுகிற வல்லமை, அந்த தேவ வல்லமை இப்பொழுது உங்களுக்குள் இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் விடுதலையை, உன் வியாதி சுகமடைகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவப்பிள்ளை சோர்ந்து போகாமல் வசனத்தை எடுத்துக்கோங்க, வசனத்தை எடுத்துக்கோங்க. வசனத்தை கண்டுபிடித்து பட்டயத்தை போல கையில் எடுத்துட்டீங்கன்னா சத்துரு நிச்சயமா தோற்று போவா, நீங்க ஜெயம் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.